ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பிளாக் டீ வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து 4 ஸ்பூன் போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப ஸ்பூன் குட்டியாக இருக்கிறதுனால 4 ஸ்பூன் போடுறேன். எப்பயுமே பிளாக் டீக்கு வந்து நிறையா டீ தூள் போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இவ்வளோ சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகை. நிறையா போட்டிங்கன்னா கசக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இஞ்சி வந்து தட்டி வச்சுருக்க இஞ்சி வந்து கழுவி தட்டியிருக்கோம், அதை போட்டுடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, காலிஃப்ளவரும் காளான் சில்லியும் சாயங்காலம் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால நாங்கள் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வெளியே கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் ரெடி பண்ணல. ஆக்சுவலாக வேறு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதா இருந்தது, ஃபிங்கர் சிப்ஸு. ஸோ அது வந்து நான் இன்னொரு நாளைக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் காலிஃப்ளவரும் காளான் சில்லியும் சாப்பிட்டாச்சு இந்த கிளைமேட்டுக்கு. இப்போ வந்து சரி சூடாக குடிக்கலான்ட்டு பிளாக் டீ கேட்டாங்க வீட்டில். ஸோ அதனால் பிளாக் டீ வச்சிட்ருக்கோம், கொதிச்சிட்ருக்கு நல்லா. ஸோ இப்போ வந்து இவ்வளோதான். நம்ம டீ தூள் கொஞ்சம் சர்க்கரை 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது வந்து ஸ்பூன் பொறுத்து. என்னோடய ஸ்பூன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டேன். ஸோ வந்து வாசனைக்கு வந்து கொஞ்சமாக ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டிக்கலாம். இப்படி தட்டி இந்த கொதிக்கும் போது நம்ம இந்த ஏலக்காவை இதில் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டா இந்த காரத்தோட ஏலக்காய் வாசமும் நல்லா இறங்கும். சரிங்களா? ஏன் பிளாக் டீ குடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம மில்க் டீ குடிக்கலாம். மில்க் டீயை விட பிளாக் டீ தான் ரொம்ப நல்லது. சரிங்களா? பிளாக் டீ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணாது. அது வந்து தலை சுத்தல் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஒரு சிலர் வந்து இதோட நீங்கள் கொத்தமல்லியுமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு ஆக்சுவலாக கோல்டு இருக்கிறதுனால ஒரு சிலர் நினைக்கலாம் என் வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு. எனக்கு ஆக்சுவலாக கோல்டு இருக்குது. மழையில் நனைஞ்சிட்டேன் நான். அதனால் எனக்கு கிளைமேட் கோல்டு ஆனதுனால ரொம்ப ஒரு மாதிரி வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆனால் எனக்கு கிளியராக இப்போ நான் என்னோடய வாய்ஸ் ஏதாவது கிளியரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுற வீடியோஸை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ டீ வந்து ஆல்மோஸ்ட் கொதித்து வாசம் வந்துருச்சு. இஞ்சி வாசம், ஏலக்காய் வாசம் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கலரில் இருக்கணும். நிறைய டீ தூள் போனீங்கன்னா அது வந்து பிளாக்கிஷாக ஆகிடணும். இது மாதிரி கலரில் இருக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கி வடிகட்டி டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுட சுட பிளாக் டீ ரெடி. நீங்களும் வாங்க, ஈவினிங்கை நல்லா சூடாக இந்த கிளைமேட்டுக்கு டீ குடித்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.